இந்த பிறந்த நாளிலே அன்போடு என்னை வாழ்த்திய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஏழு வாழ்த்தியவர்கள், தொலைபேசி மூலமாக வாழ்த்தியவர்கள், வாழ்த்து செய்தி பதிவிட்டவர்கள் என பல்வேறு வகைகளில் வாழ்த்து மழையை குறைந்திருக்கிறீர்கள். என்னை வாழ்த்திய அன்பு உறவுகளில் மீண்டும் ஒரு முறை என் மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே தொடங்கி இந்த நிமிடம் வரை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தோழர்களுடைய வாழ்த்துக்களை பெறுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இந்த பொது வாழ்க்கை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுகிற இந்த வாழ்க்கை என்பது மற்ற அரசியல்வாதிகளுக்கு வாழ்கிற வாழ்க்கையை போன்றது அல்ல என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நானாக இருந்தாலும் என்னோடு களத்தில் இருக்கிற ஏனைய தோழர்களாக இருந்தாலும் இந்த பொது வாழ்க்கையை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராட்ட வாழ்க்கையாகவே அமைந்திருக்கிறது. பல்வேறு பலிகளை ரணங்களை சுமக்கக்கூடிய ஒரு போராட்ட வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை இதனால்தான் நம்மை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வாருங்கள் என்று அழைத்த போதே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்கள் திருமாவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கிறது என்று அழைத்தார். தன்னை தானே யார் தியாகம் செய்து கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்வை யார் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலைக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்களோ, தனது உயிரை தனது ஆசாபாசங்களை யார் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில சாதி ஒழிப்பு களத்திலே பகிர தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் என்னோடு வரவேண்டும் என்று தலைவர் விடுத்த அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டார்கள். பல பேர் வன்முறைகளில் இறந்து போனார்கள். பல பேர் வாழ்க்கை சூழலில் அப்படியே காணாமல் போய்விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிற போது கதறி கதறி அழுதாரே அன்பு தம்பி தலித் ராமநாதன் 15 ஆண்டு காலம் சிறைகளில் இருந்தது. வரலாறு இளைய தலைமுறைக்கு தெரியுமா? 15 ஆண்டு கால கதறலை ஒரு 5 நிமிடத்தில் இந்த மேடையில் அவர் பதிவு செய்தார். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு இளவல் சித்தரசு நினைவார் ஒரு சிம்பப்புறவோடு இங்கே பேசியதை பார்த்தார். வடலூரில் இருந்த ஒரு காவலி சித்தரசனுடைய கால்களை அடித்து உடைத்து ஒரு நகம் முழுவதும் பெயர்ந்து போயிருக்கக்கூடிய வகையில கருங்குழி பகுதியிலே களமாடி இருக்கிற சித்தரசு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்து போய் பார்த்து ஆற்றுப்படுத்தி தொடர்ந்து இந்த களத்திலே அவரை தூக்கி நிறுத்தி அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்து இந்த அருமை தம்பி சித்தரசு காலமான பிறகு சித்தரசு இருக்கிற இடத்திலே கம்பீரமாக மகன் என்று ஒரு கம்பீர வீர சொற்பொழிவை இங்கே பதிவு செய்ய முடிகிறது என்று சொன்னால் ஒரு நீண்ட நெடிய வரலாறாக இந்த வரலாறு இருக்கிறது. எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி எழும். ஒரு வெள்ளத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் அடித்துக் கொண்டு ஆற்றோடு ஓடி கொண்டிருக்கிறது, போயிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எப்படியோ போராடி அந்த வெள்ளத்திலே இருந்து அந்த குடும்ப தலைவர் அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து மீட்டெடுக்கிறார்.
தரைக்கு வந்த பிறகு ஆத்மீகத்திலே எவ்வாறெல்லாம் துன்பப்பட்டோம், எப்படி உயிரில் போராடுவோம் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் அந்த நிலைமை மீண்டும் வரப்போவதில்லை. இந்த ஆற்றிலே இருந்து தப்பித்தாகிவிட்டது அல்லது காற்றிலே இருந்து தப்பித்தாகிவிட்டது. இதற்கு பிறகு அந்த பழைய அனுபவங்களை மீண்டும் சொல்ல வேண்டுமா என்று நான் அடிக்கடி எனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டேன். அருமை தோழர் தினமாவர்கள் இங்கே பேசிய போது அதை உணர்ந்தேன். அருமை தோழர் சேகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பல்வேறு தோழர்கள் இந்த களத்திலே ஏராளமான தியாகங்களை செய்யும். இந்த தியாகங்களை எல்லாம் மீண்டும் பதிவு செய்ய வேண்டுமா என்று கூட எனக்குள்ளாகவே இந்த கேள்வி நான் எழுப்பிக் இளைய தலைமுறைக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டுமா, இதையெல்லாம் சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டுமா? ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தில் அந்த முந்திரி காடுகளில் பயணம் செய்து என்னிடத்திலே ஒரு துப்பாக்கி இருக்கிறது என்று ஒரு வதந்தி பரவி, அந்த வதந்தி மட்டுமே என்னை பாதுகாக்கிற ஒரு அம்சமாக இருந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். காலையில் தங்கத்தை பார்த்த போது சொன்னேன், கணவன் இன்று உயிரோடு வீடு திரும்பிவிட்டார் என்பதை விட தங்கத்திற்கு குடும்பங்களின் உலகத்திலே பெரிய மகிழ்ச்சி என்று இருக்க முடியாது. ஒரு ஆக வசதி இருக்கிறதா, பிள்ளைகளுக்கு மருத்துவமாக வசதி இருக்கிறதா, நாளை வாழ்க்கையில் நடந்த வீட்டில பொருளாதாரம் இருக்கிறதா என்பதெல்லாம் பெரிய கேள்விதான். ஒரு 5 ரூபாய்க்காக நான் ஒரு பொறியாளராக நீண்டகிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 5 ரூபாய் வேண்டும் என்று எதிர்வீட்டிலே இருந்த பொறியாளர் அருமையோட வணிகத்திலே நான் கேட்கிறேன். வெறும் 5 ரூபாய்க்கு நான் காத்திருக்கிறேன். அதுதான் அடுத்த வேலையை நகர்த்தும் என்கிற அளவில் வாழ்க்கை. ஆனால் அந்த துயரங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக மாறுகிறது. ஏனென்றால் காலையில் போன புருஷன் மாலையில் உயிரோடு வந்தாலே சோறு இருக்கிறதா இல்லையா, துணி இருக்கிறதா, புதிய துணி வாங்குவதற்கு வசதி இருக்கிறதா என்பது கேள்வியெல்லாம் சொல்லி கணவன் உயிரோடு திருப்பி இருக்கிறார் என்கிற ஆறுதலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெறுகிறார்கள். வீட்டிற்கு வருகிறது போலே பார்ப்பேன், தூரத்திலே ஏதாவது சேதாரங்கள் நடந்திருக்கிறதா, ரத்தம் சிந்தி கிடக்கிறதா, அடியே நடந்திருப்பதற்கான சூழல் இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். இன்று என்னுடைய குடும்பம் சாதிகளை நான் காட்டப்படவில்லை, என்னுடைய மனைவியின் பிள்ளையும் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். இந்த பொறுப்புகளை எல்லாம் இளைய தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு முறை தொலைதூரத்திற்கு நான் பயணப்பட்டிருந்த போது வெளி மாவட்டத்திற்கு சற்றே குறைவது 200 கிலோமீட்டரை தாண்டி நான் பயணப்பட்டுக் கொண்டிருந்த போது தூரத்தில் இருந்து அப்பா என்று ஒரு குரல் எழுந்தது. அந்த அப்பா என்கிற குரல் என்னுடைய மகன் நிலவனுடைய குரலை போலவே பேருந்து நகர்ந்து எனக்குள்ளாகவே எங்காவது ஒரு இடத்திலே மகனை எடுத்துக் கொண்டு இருந்தார்களா, அந்த இடத்திலே பார்த்து மகன் அப்பா என்று அழைத்தானா, எப்போது வீட்டிற்கு போவோம், மகன் உயிரோடு இருக்கிறார், பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார் என்பதை எப்பொழுது உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன். பிள்ளைகள் விளையாடுவதை பார்க்கும் போது நான் அமைதியாக நடந்து செல்வேன். எனக்கும் எழுந்த எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லிக் கொள்ள முடியாது. மிக பிரயாசப்பட்டு பிள்ளைகளை கொண்டு கூட்டிக்கோ கொடைக்கானலுக்கு எப்போதாவது நெய்வேலி இளைஞர் நிறுவனத்திலே பணியாற்றிய காரணத்தினாலே போகிறது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட போகிற போதெல்லாம், போகிற போது வருகிற போதெல்லாம் தொடர்ந்து அலைபேசியில மிக கொடூரமான வன்முறை செய்கிறேன். வாடியை இருந்தாச்சா, உடம்புல காயங்களா, திருப்பி பார்த்தீங்களா, சரியா இருக்கா, இல்ல இந்த காயம் எப்படி இருக்கு, சிராய்க்கு பார்த்துருக்கா, வெட்டு காயம் பார்த்தா, தம்பி நான் சொல்றது சரியா கேளு. டிஃபென்ஸ் சொல்லுவாங்க, யாராவது அடிச்சா அதை தடுக்கும் போது ஏற்படுற காயம் அது பெரும்பாலும் இந்த ஒன்று கையில் இருக்கும். அந்த டிஃபென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க போராடின்னு அர்த்தம். அது இயற்கையான நடனம் இல்லை, அது விபத்து இல்லை, தாராள நதிகளிலிருந்து சாகல.
டிஃபென்ஸ் இருக்கான்னு பாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்க பக்கத்துல நிலவரம் வளவோ விளையாடிட்டே இருப்பாங்க. நான் தங்க பாத்தீங்களா வெளியே வருஷத்துல நான் அதை பேசிக்கிட்டே அதை வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அதெல்லாம் எழுதி கொடுத்தேன். அழகாக மலை எழுதலாம் சொன்னாங்க. நான் நிதானமா வாழ்ந்ததாக ஞாபகம். என்னுடைய பேரப்பிள்ளை 6வது பார்க்கும்போது நான் கொஞ்சம் போது பேர மேல ரொம்ப பாசமா கொஞ்சம் சில கிடைக்கலாம். அதாவது நான் இழந்த என்னுடைய நெல்லவரை மனவரை பிள்ளைகளை அவெல்லாம் கொஞ்சத்துக்கான வாய்ப்புகளாக இருக்காங்க. மனங்களே இருந்ததில்லை. மல்லிகைப்பூ வாசனுடைய வாசனையை பார்த்தாலே கொல்லப்பட்ட என்னுடைய சகோதரனுடைய நினைவாக தான் என்னுடைய இல்லம். இப்படி நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற எல்லாரும் தியாகம் பண்ணிதான் என் தியாகத்தை சந்தத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் தியாகம் பண்ணிதான் இந்த இயக்கம் என்று ஒரு பையனை கொண்ட அரசியலை தாங்கி இயக்கமாக இந்த இந்தியாவின் கலந்து இருக்கிற இயக்கமாக இந்தியாவே எழுச்சி தமிழர்கள் திரும்ப என்ன சொல்ல போறாங்க காத்துக்கூடிய வகையில இந்த இயக்கம் தலைமை கொண்டிருக்கிறது சொன்னால் சட்டப்பேரவையுடைய கவனத்தில் இருக்கிற ஒரு ஆளுமையாக அண்ணன் சிந்தனை செல்வம் செய்யப்படுகிறார். அவருக்கு நாம் ரசிகர் என்று மாண்புமிகு துணை முதல்வர் அருமை அவர்கள் உதயநிதி அவர்கள் பாராட்டுகிற வகையிலே நாம் தலைவர் சொன்னார். அருமை அவர்கள் காலத்திற்கு அரசியல் ஆளுமையாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வர முடிகிறது என்று சொன்னார். ஏராளமான தோழர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில ஊடகத்தினுடைய எந்த விவாதமாக இருந்தாலும் பின்னி எடுக்கக்கூடிய ஆற்றலை உடைத்த இளைஞர்களாக விடுதலை சிறுத்தைகள் கலைந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னாலே ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்கிற கேள்வியோடு நான் இதை பதிவு செய்ய கடமைப்பட்டது. ஆகவே அருமை உணர்வுடைய இந்த 60வது வயது இதை கொண்டாடுவது என்பதை விட சட்டப்பேரவையில நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில நாம் என்ன செய்திருக்கிறோம், அந்த வகையில அவற்றையெல்லாம் தொகுத்து எழுத்தாக்கி அந்த எழுத்தை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கு. நிச்சயமா ஒரு விளையாடு இப்படி டிஜிட்டல் மேடம் இல்லாம எதுவுமே இல்லாம சாதாரணமான ஒரு மண்டபத்துல கடந்து போகிற விஷயமா இல்லை. சிந்தனை பிறக்கவும் இல்லை, எனவே இறக்கப் போவதும் என்று அநீதிக்கு எதிராக யுத்தமிட்ட வகையிலே தொடங்கியதோ அந்த வெப்பத்திலிருந்தே சிந்தனைத்தினுடைய வரலாறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனைத்தினுடைய வரலாறு இருக்கிற எல்லா விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறும் அநீதிக்கு எதிராக யுத்தம் இந்த மண்ணிலே எப்பொழுது உருவானதோ அந்த வினாடியிலிருந்து தொடர்கிறார். அநீதி இந்த மண்ணிலே இருக்கிற வரை அந்த அநீதிக்கு எதிராக யுத்தம் இருக்கும். எனவே விடுதலை சிறுத்தைகள் பிறக்கவில்லை, ஆகவே இறக்கப் போகுது. பிறந்த நாள் நினைவு நாளா இருக்காரு. இதை சிம்பிளா எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி தெரியுமோ. சேகுவாரா இறந்துட்டாருன்னு சொல்றது உண்மையா? அநீதிக்கு எதிராக யுத்தம் வரை சேகுவாரா உயிரோடு இருக்கிறார். காரணம் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவர் இறந்துருந்தா சிமெண்ட் செங்கல் வாழ்க்கை அவருடைய குடும்பத்தை பார்த்து ஏன் எல்லாம் கல்லையில் கிடைக்கிறான் கட்டாயம் கிடைக்கிறான். இந்த சிலைக்கு உயிர் இருக்கிறது, அது வெறும் சிலை இல்ல, ஒரு எதிர்ப்பு. அந்த மாதிரி தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அத்தகைய ஒரு வாழ்க்கை பாதையை எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில என்னுடைய வரலாறு தனப்பா சொன்னாலும் தனப்பாவுடைய வரலாறு நீ பேசினா என்னுடைய வரலாறு. சேலம் பேசுறது அது சேலமும் நானும் சேர்த்து கடத்திய கலத்தினுடைய வரலாறு. இதுதான் இப்படிதான் எல்லாமே இருக்கு. நான் இப்படி நினைச்சுட்டேன். பெரிய பெரிய தலைவர்கள் போய் வாழ்த்துப்பட வாழ்ந்துட்டார். என்னோட இந்த 30 ஆண்டு காலம் 35 வருஷத்துல களப்பணியாற்றிய தோழர்கள் விட நான் கேட்டா உங்களுடைய ஆசீர்வாதம் சிஎம் வந்து நிச்சயமா ஒரு வாழ்க்கை இருக்க மாட்டாரா? நான் கேட்டா இருக்கிற அமைச்சர் குழுமி எனக்கு 60வது வயது வாழ்த்து மலர்
கொண்டு வருவாங்க, இது பண்ணாங்க. ஆனா எனக்கு அது வந்து ஒரு பொதுவானதா இருக்கும், மரியாதைக்குரியதா இருக்கும். அதை விட என் கூட இருந்து கஷ்டப்பட்ட தோழர்கள், என்னோட இருந்து தம்பி தங்கமோகன் வந்திருக்காரு. அவரை நான் வந்து வெளியே விரட்டி அடிச்சுட்டே இருக்கோம், இல்லை என் கூட வராது. அதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய துணைவியார் தங்கத்தினுடைய தம்பியம். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து புரியாது, புரியாது. ஏன் நம்ம எங்க வந்தாலும் விரட்டி அடிக்கிறாரு. குடும்பத்துல ஒரு நாள் உயிரா இருக்கணும். ஒருவேளை எதனா ஆச்சுன்னா மோகன் இருந்து என் பிள்ளைகளை காப்பாற்றுறது பல இடங்கள அவன் சொல்லுவான், அடிக்கடி அப்படியே நடுத்தல இறக்கிட்டு போயிட்டாரு. ஒருவேளை நானும் அவன் வந்து 1994 ஜனவரி மாசம் 17ஆம் தேதி ஆவட்டியில நம்ம ஒரு பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லா கூட்டாங்க நான் போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்துருந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம யாருமே இல்லை, எல்லாமே இருந்து கிடக்கு. நம்ம தம்பி என்ன சொன்னாங்க, நம்ம அந்த ஆவாட்டிகள் எல்லாம் வச்சு சாதித்துக்கள் அடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியே அப்புறம் போலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் கூட அந்த தம்பி சொன்னாங்க. அவங்க எல்லாம் அடிச்சுட்டு நம்ம யாரு பிலிப்பு எல்லாம் போறாங்க. போற வழியில பார்த்தா சாதித்துக்கள் எல்லாருமே வந்து கையில தண்ணியோட அவங்க தெருவுலையும் கொஞ்சம் சேதம் ஆயிருக்கு. இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு கும்பல் வந்து எங்க தெருவில் வந்து அடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு கோபமா ஆவேசமா போலீஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தெருவழியா உள்ள போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். நான் முடிவு பண்ணேன், நம்ம எல்லாம் அடிச்சு சொல்ல போறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. அந்த சமயத்துல எப்படிதான் வந்து படியில் சொன்னதான் எப்படிதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்கல. திரும்பி ஓடனா எல்லாரும் கும்பலா வந்து அடிச்சு போடுவாங்க. நிச்சயமா அதுவும் மாற்றப்பட்டு ஒரு டைம் வந்து மாட்டிக்கிட்டோம். பார்த்தா அவங்க எல்லாம் ஆவேசமா இருந்தாங்க. நம்ம தம்பிங்க நம்ம தெரு அடிப்பட்டவங்க தான் சொன்னாங்க. நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் பேர் மெட்ராஸ் இருந்தாலும் அவங்க அண்ணன் தெருவில் போய் அடிச்சு இருக்காங்க. அவங்க எல்லாம் கையில கட்ட கட்டியா பெரிய ஒரு கொலைவெளி கூட்டமா ஒரு 300 பேருக்கு ஒரு கும்பல் வந்து நினைக்குது. போய் கரெக்டா மாட்டி அப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், ரயில் புரியல போனா அவ்வளவுதான். என்ன கதை முடிஞ்சது, ஒரு ஜர்க்காரம் சூழலை ராஜேந்திரன் கபாலை விட்டு அப்படியே வண்டியில ஏற்றி உட்காருங்க அதெல்லாம் ஸ்டேஷன் கேட்கலாம் அப்படின்னு எங்களை உட்கார வச்சு வண்டியை திருப்பும் போது அப்படியே சுருண்டு வந்த கும்பல் ஒரு கத்துறான். பிலிப்பை பார்த்துட்டு காலையில வந்து இப்ப தெரு அடிச்சாங்க, இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க, அதை மட்டும் இவங்க அடிச்சவன் அப்படின்னு சொன்னோட மொத்த கூட்டமும் வண்டியை மறிக்க இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் எங்களுக்கு வேகமா வண்டியை எடுத்துருப்பாங்க. அவர் மட்டும் ஒரு கொஞ்சம் ஜர்க்கா இருந்தாங்க வண்டியோட வச்சு. இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான அனுபவம் இருக்கலாம். அதனாலதான் போற இடம் ரொம்ப ரிஸ்கான இடம் அப்படின்னு தெரிஞ்சா என்னோட அதே இடத்துல இறக்கி கொடுத்து அது எந்த இடமே சொல்ல முடியாது. பண்ணி விட்டு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. அதான் திட்டிடுவான். எனக்கு தெரியா அவன் இந்த கரை திட்டுவான், ஆனா அவன் உயிரோட இருப்பான். போயிட்டு திரும்பி வர இடத்துல நான் இருக்கா இருக்க மாட்டான்னு தெரியாது. இதை மருத்துவத்தை கேட்டீங்கன்னா தெரியும். மருத்துவ அன்னைக்கு சொல்லாம காத்து சொல்லும்போது அவரும் அப்படிதான். இந்த மாதிரி சூழ்நிலை பல சமயங்கள்ல இதே மாதிரி அனுபவங்களை நான் மருத்துவ சேர்ந்தேன். சில நெருக்கடியா இருக்காங்க சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி கொடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து தேர்தல் அரசியல் வந்துட்டோம். இந்த செய்தியெல்லாம் மறுபடியும் சொல்லுமா, எந்த புளியங்குடியில வந்து சிதறிச்சலம் உள்ள போனா புளியங்குடிய தீபத்தி எரியும் சொல்லி எல்லா உள்ளூர் மாவட்டத்து காவல் அதிகாரிகள் எஸ்பி எல்லாம் இருந்து தகராறு பண்ணி என்னை மதிச்சு அதெல்லாம் மீறி 5000 பேரை திறந்து புளியங்குடி அந்த புளியங்குடி காட்டுக்குள்ள தொகுதிகளுக்கு நீங்க அந்த புளியங்குடியில நான் வந்து நியாயங்களை கிடைக்கணும் பாதையை கொடுங்க. அந்த புளியங்குடிய நலித்தல்லா சமூகங்களை சார்ந்த ஜனநாயகர்கள் என்னை அழைச்சிட்டு போய் வீட்டுல சாப்பாடு கொடுக்கிற ஒரு நிலை இருக்கு. அன்னைக்கு ஒரு மாதிரி பாருங்க, அங்க வந்து நிலை கிடைக்கிறாங்க. அவர் என்னை கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து திரும்பி வரும்போது அவரே வந்து பாரு அண்ணா அந்த புளியங்குடியில 3 பேர் கண்டுருக்காங்க, அதுல நினைவு இருந்தாங்க எனக்கு ஒரு பாதம் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது இந்த மாதிரி சூழல்கள் மாறி இதெல்லாம் வந்து ரெக்கார்டு தாண்டி
நம்முடைய பழைய வரலாற்றை இணைத்து பார்க்கிற ஒரு அனுபவமாக இந்த நாளை நான் கடந்து கொண்டிருக்கிறேன். அதனால ஒரு பிறந்த நாட்டுமா அந்த நாட்டு வரலாற்றை கூட ஒழிவு போன போட்டு காலம் மந்திராய் நீங்களும் சாமி போட்டு கூட நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு இந்த நாட்டை நம்ம ரெக்கார்ட் எழுதணும். அதுதான் உங்களுக்கு எல்லாரும் மலேசிய மேல ஒரு அனுபவம் நிறைய இருக்கும். நீங்க உங்களை எழுதுங்க, எந்த சிந்தனைகளோட சேர்ந்து நான் இந்த இடத்துல ஒரு நாள் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு நாள் போயிட்டு உங்க அனுபவத்துல எழுதுங்க. எனக்கு வந்து ஏதோ சர்வதேச அறிஞர்கள் என்னை வாழ்த்துவதை விட என்னோட என்னோட வாழ்த்துக்களை வரலாறு செய்தியாக பதிவு செய்ய நிறைவு செய்யும்போது நிறைவு செய்யும்போது சொல்ல ஒரு 3 நாட்களை கொண்டாடுவது வேண்டும் பிறந்த நாள் செய்தியா நிலவரத்தில் முக்கிய தனியார் ஸ்டுடியோ மாதிரி சேர்த்து ஒரு வீடியோ செய்ய கூட இது போடலாம். நல்லா செஞ்சு போகலாம். அதுல வந்து ஏன்னா எனக்கு வந்து அசம்பிளில நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் பேசினா ஒரு நீண்ட உரையாடலாம். இந்த போன வாரம் 4ஆம் தேதி நான் வந்து சென்னை போயிருந்தோம். நம்முடைய தலைமை செயலாளரை நிதி செயலாளரை சந்திச்சேன். இந்த 4 ஆண்டுல எவ்வளவு விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. அதெல்லாம் சொன்னா வந்து ஒரு பட்டியலே போகாது. நான் நேற்று கூட கண்டன ஆரம்பிச்சிருந்தேன். காந்தி காவல் வச்சு சங்கராச்சாரிய அவங்க காஷ்மீர் வந்து நந்தனாருக்கு திருப்பதி பண்ணிட்டு நந்தன் என்கிற மாமந்தனை ஒரு அடிமை நந்தனா காட்டுற ஒரு புராணம். அந்த புராணம் பொய் தப்பு. அது மாதிரி வந்து சேக்கிடாரே அப்படி எழுதல. அது மாதிரி வந்து நம்பியாண்டார் நம்பி எழுத திருவந்தாரிலே நந்தனை பற்றி அப்படி குறிப்பில்ல. நந்தன் ஒரு மாமன் என்பதற்கு எல்லாரும் நாம் தொடர்ந்து போராடி இருக்கணும். நம்முடைய அறிவு காலத்தில் செயல்படக்கூடிய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க செஞ்சிருக்காங்க. நந்தனை ஒரு பறையனா அடிமை பறையனா சித்தரிக்கிறது தொடர்ந்து பார்க்க சனாதன சக்திகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க நீ வந்து காட்டுமன்னார் வந்து ஒரு வாராக போற நான் காஞ்சிபுரத்துக்கே வேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கே நான் வேட்டு வச்சிருக்கேன். என்ன தெரியுமா அது காஞ்சிபுரத்துல நீங்க வந்து நம்ம இந்து மகாசபையினுடைய இதை பற்றி தான் ஒரு விஷயம் தெரியும். கடுமையான நெருக்கடியும் ஒடுக்குமுறையும் பிரிட்டிஷ் அரசால இந்து மகாசபைக்கு உருவான அந்த காலகட்டத்தில் அதை டைவர்ட் பண்றதுக்காக அவங்க செஞ்ச விஷயம்னா விவேகானந்தர் பாளையம் போயிட்டு அந்த நீங்க சொல்ற நம்மளே விவேகானந்தர் பாளையம் சொல்லல கன்னியாகுமரி அந்த இடத்துல விவேகானந்தர் ஒரு மடம் கட்டி அந்த மூலைய விவேகானந்தர் காரணம்னு சொல்லக்கூடிய வகையில விவேகானந்தர் பாளையம் சொல்லக்கூடிய வகையில ஒரு நிலையை உருவாக்குறது கன்னியாகுமரியில அந்த முக்கடல் சொல்லுகிற இடத்துல விவேகானந்தருக்கு ஒரு மண்டபம் கட்டி அந்த இடத்தையே நம்ம வாயாங்க விவேகானந்தர் பாளையம் தான் அது மாதிரி ஒரு சூழல வரலாற்று தெரிஞ்சாங்க. வெறும் 160 வருஷம் தான் சங்கர மடம் கட்டி காஞ்சிபுரத்துல எல்லா ரெக்கார்டும் எழுதிட்டேன். சும்மாதான் பார்த்து எல்லா ரெக்கார்டும் எழுதிட்டோம். வெறும் 160 வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்துல சங்கர மடத்தை கட்ட கிடையாது. ஆனா 2000 வருஷம் பழமையான தமிழ் போயிட்டு எப்படி கலைஞர் பார்த்தாரு, என்னடா இது விவேகானந்தர் பாளையம் சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு இடத்த வச்சிருக்காங்க. விவேகானந்தர் தான் ஆனா அவர் குடியரா பயன்படுத்தல சங்கிகள் இல்லையா. அதனால கலைஞர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல 133 அடியில வேதத்துல ஒரு திருவள்ளுவருடைய சிலை வச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் கன்னியாகுமரி என்ன ஞாபகம் திருவள்ளுவர் சிலை 133 அடி அந்த சிலையுடைய அந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபகம். அவர் இடிக்கல உடைக்கல நகராடுக்கல ஆயுதம் இருக்கல சின்ன கோடு பொறுத்த பெரிய கோடு போட்ட பிறகு இன்னைக்கு கன்னியாகுமரி என்பது அது வந்து ஐயன் திருவள்ளுவருடைய திருவள்ளுவர் சிலை இருந்திருக்கிற இடம். சுனாமியை கூட சேதப்படுத்த முடியாத ஒரு சிறந்த அற்புதமான இடம். அதே மாதிரிதான் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல சங்கரமடம் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் செல்வி 1 கோடி 2 கோடி ரூபாய் இல்ல, சும்மா முதல் தவணையே 100 கோடி ரூபாயில ஒரு பௌத்த பண்பாட்டு மையம் அங்கே அமைத்து கொடுக்கின்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் உங்களுக்கு இல்ல வாய்ப்பே இல்லை. நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்க. சும்மா
2-3 தலைமுறைக்கு செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து இந்த 5 வருஷம் செஞ்சிருக்கோம். நீங்க எழுதி வச்சீங்க. நீங்க எல்லாம் திருப்புறம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் எல்லாம் போய் வந்து கத்திக்கிட்டாங்கல்ல, ஐப்பத்தாவது 15வது சொல்லுவோம், அவன் கமிஷனர் கலெக்டர் 2 நாள் சொல்லி சொல்லணுமா, அவன்லாம் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ல நம்மளை பார்த்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர் போட்டு கிடைக்கும். அந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர் அங்கே போய் கத்திருக்காங்கல்ல, அந்த இடம் 10 ஆண்டுல சமணர் பண்பாட்டு மையமா மாறும். அந்த இடத்துல இருந்து 4 தொலைவுல சமண பண்பாட்டு மையத்துக்கான இடம் கைவிட்டுருந்தோம். அதுவும் தொடங்கும். இது எல்லாமே மாறும். இதெல்லாம் இந்த தேசத்தின் முகத்தை திருப்பி வைக்கிற பணியில விடுதலை அடிப்படையில் நம்பிக்கையோட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதான் என்னுடைய பிறந்தநாள் செய்தி செய்ய சும்மா ஒரு 3 நாள், இந்த 3 நாளைக்கு நீங்க இணைப்பிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு 20 வருஷமா 2001 வந்து நெய்வேலியில் பொதுக்கூட்டம் என்ன பொதுக்கூட்டம், குடியரசு தினம்னா அம்பேத்கர் தினம் சொல்லி பொதுக்கூட்டம் பண்ணோம். அப்போ வந்து குடியரசு தினத்தை போய் அம்பேத்கர் தினம் சொல்லலாமா? அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதுனா அந்த அரசியல் சாசனத்தை கொண்டாட முடியுமா? இந்த அரசியல் சாசனம் தான் இந்த தேசத்தை பாதுகாக்குது. இந்த ஆட்சி அதிகாரமும் தேசமும் தான் சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க. அதனால சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிற அரசியல் சாசனத்தை எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு உத்தரக்கமா வாதம். திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் என்ன பண்ணாங்க, எங்க பெரியார் வந்து அரசியல் சாசனத்தை எரிச்சாருப்பான். பெரியார் அரசியல் சாசனத்தை எரிக்கிற போராட்டத்தில் நடந்தாரு, நீ என்ன அரசியல் சாசனத்தை கொண்டாடுறதுன்னு பலவித விவாதம் இருந்துச்சு. ஆனா துணிச்சி விடுதலை சிறுத்தைகள் நெய்வேலியில ஏற்றி வைத்த நெருப்பு அரசமைப்பு சாசனத்தை கொண்டாடுவோம், அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம். குடியரசு தினம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் நடை செய்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆகவே குடியரசு நாள் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் நாள் தான். குடியரசு தினம் அம்பேத்கர் தினமே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு யாருமே அதை வந்து அசம்பி யாரை ஏற்றுட்டாங்க, அன்னைக்கு நிறைய தோழர்கள் தெரியும், அன்னைக்கு அந்த யாருமே கவுண்டர் ஆகுது. ஆனா இன்னைக்கு நானே கொண்டாடுறது என்னென்ன அரசமைப்பு சாசனம் நாள் அப்படின்னு சொல்லி நாளே கொண்டாடு. இதான் நிலைமை. ஒரு உச்சபட்சமா அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் போய் என்ன அம்பேத்கர் 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 12 முறை அம்பேத்கர் வார்த்தையை பயன்படுத்தி சோர்வாய் சொன்னாங்க அமித்ஷா. நீங்க அம்பேத்கர் சொல்றதை விட ஆண்டவரை பத்தி பிரார்த்தனை பண்ணிருந்தாங்க, சொர்க்கத்திலேயாவது இடம் நினைச்சிருக்கோமே. அமித்ஷா சொல்றது நடந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, அல்லது அம்பேத்கரிய கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுந்திருந்து அம்பேத்கரை கோட் பண்ணி பேசக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு. சரியான விஷயத்தை நீங்க அந்த தீய முகம்னா அது நிச்சயமாக எப்பொழுதும் நிலையான ஒரு வரலாற்று நிகழ்வு. அதே மாதிரி நான் எல்லாருக்கும் சொல்ல ஜூன் 15ஆம் தேதியை நீங்க ஒரு விழாவா எடுத்துதான் இந்த பிறந்தநாள் செய்தி. ஜூன் 18ஆம் தேதி, செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த 2 நாளை உங்க சகோதரர்களோடு இணைந்து பணியாற்றிய சகோதரர் சிந்தனை உங்களுக்கு நடைபெறும். எப்படி ஜனவரி 26 இன்னைக்கு மாதிரி சொல்லலாம். இந்தியாவிலே ஜனவரி 26 கொண்டாடப்படுகிற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்தியாவிலே அரசமைப்பு சாசனத்தை பாதுகாத்து தொடர்ந்து இன்றுவரை தொடர்ந்து வலிமையான குரலை எழுப்புகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர்கள். அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதி கொண்டாடணும், செப்டம்பர் 27ஆம் தேதி கொண்டாடணும். சுருக்கமா ஒரு வரியில சொன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னா அவர் வந்து பட்டியல் சமூகத்திற்கு மாத்திரம் பாடுபட்ட தலைவர், பட்டியல் சமூகத்துக்கான தலைவர், பட்டியல் சமூகத்தினுடைய குறியீடு. அப்ப அம்பேத்கர் வந்து ஆந்திராவிட மக்களுடைய குறியீடு, பட்டியல் சமூகத்தினுடைய குறியீடு தான். அம்பேத்கருடைய சிலை ஏன் ஊத்தல் வைக்கணும் கேட்கறது இல்லையா? அப்ப அம்பேத்கர் சிலை ஏன் பொது இடத்துல வைக்கணும்? பொது இடத்துல அம்பேத்கர் சிலையை பார்த்தா கல்லால் எடுக்கணும், செருப்பு மாலை போடணும், நடக்கிறாரு இல்லையா? அப்ப அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு இரும்பு குண்டு. இரும்பு குண்டுங்கிற விஷயம் ஏன் வந்திருக்குன்னா, அம்பேத்கர் வெறுமனே பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் என்கிற கருத்து இது வெள்ளைக்கு மாறி வருது. அம்பேத்கர் வந்து பட்டியல் சமூகத்துக்கான தலைவர்ல அனைத்து மக்களுக்குமான தலைவர்கள் கருத்தில் மாறிட்டீங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைக்கும் இல்லையா?
பிற்படுத்தப்பட்ட எல்லாருமே இடஒதுக்கீடு கிடைக்குது, பிசிக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்தியாவில் நீதி கட்சி தான் முதல் முறையா 1921 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குச்சு. நாடு விடுதலையான பிறகு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன வழக்கு வந்துச்சு. சட்டமன்ற துறைராஜாங்கிற ஒரு வழக்கு, மெடிக்கல் காலேஜில் சீட்டு கேட்டாங்க, ஒரு பிராமின் வந்து சீட்டு கிடைக்கல. உடனே இடஒதுக்கீடு இருக்கிறதா எனக்கு சீட்டு கிடைக்கல அம்மா பண்ணுங்க. அரசமைப்பு சாசனத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆர்டிகல் 15ல சாதி மதம் இனம் என்கிற அடிப்படையில் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இடஒதுக்கீடு வழங்குறது தப்புதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தான் இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு. உடனே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இந்த நிலைமையை எதிர்த்து பெரியார் தலைமையில போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அதுக்கு பிறகு இதோட முடிச்சோம். பெரியார் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டு அரசமைப்பு சாசனத்துல ஆர்டிகல் 16(4)A என்கிற ஒரு புதிய குறிப்பு இணைக்கப்பட்டு அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட்டதா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கம் பேசுவாங்க. ஆனா எப்படி வந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் கிளம்பி போய் நேர்ல பார்க்க போறாங்க. நேரு வந்து இல்லப்பா இது திருத்த முடியாது, எலெக்ஷன் நடக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1952 தான் முதல் எலெக்ஷன் வருவாங்க, அவங்க வரும்போது இதை மாத்திக்கலாம் சொல்லிட்டாரு. ஆனா அம்பேத்கர் தான் அதை வாங்கி இல்ல உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணதே தப்பு, எல்லாரும் சமம் தான். ஆனா ஒருத்தர் நடக்க முடியாம இருக்கிறான்னு சொன்னா அவன் கையில ஒரு துண்டு போல கொடுத்தா அது பாகுபாடா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இது மாதிரி பிற்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் நான் உறுதிப்படுத்திருக்கிற உச்சநீதிமன்றத்தில் வேணா நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி ஆர்டிகல் 64(A) இந்த ஆர்டிகல் 15 29 சொல்லப்பட்டிருக்கிற சமத்துவம் என்ற கோட்பாடுக்கும் இது மாதிரி நலிந்த மக்களை கைதூற்றுவதற்காக அரசு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிற விளக்கத்தை தந்ததன் மூலமாக முதல் அரசமைப்பு சாசனத்திலே திருத்தம் வந்ததனுடைய விளைவாக 1951 ஜூன் 18ஆம் தேதி அந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்ததால் தான் இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது சாத்தியமாக இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டுக்கான தீர்மானத்தை அந்த அவையிலே முன்மொழிந்தவர் சட்ட அமைச்சரின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர், முன்மொழிந்த தீர்மானத்திற்காக மாநிலங்கள் சட்ட அமைச்சரின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திட்டது புரட்சியாளர் அம்பேத்கர். ஆகவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்திய சட்ட போராட்டத்தை நடத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற செய்தி ஜூன் 18ஆம் தேதி நீங்கள் கொண்டாடுவதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்லலாம். ஆகவே ஜூன் 18ஆம் தேதியை நீங்கள் கொண்டாடலாம். ஒரு ஆலோசனை தான், விடுதலை நாள், சுதந்திர நாள் சொல்லிட்டு ஆகஸ்ட் மாற்றி வந்துச்சு இல்லையா? சமூக நீதி நாள் அப்படின்னு பெரியாருடைய பிறந்த நாள், சமத்துவ நாள் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்துக்கு பிறந்தது பெரியாருடைய பிறந்த நாள் சமத்துவ நாள். சமத்துவம் சுதந்திரம் ரெண்டும் கழிச்சு அரசமைப்பு சாசனத்துல சகோதரத்துவம் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சகோதரத்துவத்தை கொண்டாடுறது ஒரு நாள் வேணுமா இல்லையா? என்ன சொல்றது, என்ன மாதம் சொல்றது, சகோதரத்துவத்தை கொண்டாடுறது நாள் வேணும். அந்த நாளாக ஜூன் 18 பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டிற்காகவும் போராடி அதை நிறைவேற்றிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சகோதரத்துவ நாயகன், சகோதரத்துவ தலைவர் என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரை மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும் என்பது இந்த பிறந்த நாள் செய்தி. ஒரு செய்தி ஜனவரி 26 ஏற்கனவே போயிட்டு, இரண்டாவது செய்தி ஜூன் 18 அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மூணாவது செய்தி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களின் உரிமைக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை புரட்சியாளர் அம்பேத்கர் துறந்தார் செப்டம்பர் 27ஆம் தேதி. ஆகவே மார்ச் 8 என்பது சர்வதேச மகளிர் தினமானால் செப்டம்பர் 27 பெண்களுடைய உரிமைக்காக கோட் ஆஃப் இந்துவில் அதுல அவங்க இன்சிஸ்ட் பண்ணது எது? பெண்களுடைய உரிமைதான். பாராளுமன்றத்துக்கு இடையில அம்பேத்கருடைய கொடுப்பாவை போட்டு கொடுக்கிறார்கள். யாருக்காக? பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான மசோதாவை எடுக்கிறார் இல்ல. கோட் ஆஃப் இந்துவில் கை வைக்காத, ஸ்திரீகளுக்கு உரிமை கொடுத்தால் ஸ்திரீகள் ஒழுக்கத்திலே விடுபட்டு விடுவார்கள் அப்படின்னு அன்னைக்கு சங்கராச்சாரியர் சொன்னார். ஸ்திரீகளுக்கு நில உரிமையோ, ஸ்திரீகளுக்கு அரசியல் உரிமையோ, ஸ்திரீகளுக்கு அவருடைய பாட்டு ஸ்திரீகளுக்கு இந்த உரிமைகள் இருந்தால் லோகம் பாழாய் போய் அதனால விடக்கூடாது அப்படின்னு சொன்னார்.
அதை மீறி புரட்சியாளர் அம்பேத்கர் பதவி விலகினால் இன்று பெண்களுக்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய அளவில் பெண்களின் உரிமைக்கான போராட்டத்திற்காக நடந்த சட்டமன்ற பதவியே தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பெண் உரிமை நாயகர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அடிப்படையில் செப்டம்பர் 27 நாம் கொண்டாட வேண்டும். ஆக 3 நாள் ஜனவரி 26 அரசமைப்பு சாசனம் புரட்சியாளர் அம்பேத்கர் தினம், ஜூன் 18 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான முதல் அரசியல் சாசன திருத்தம், அது சகோதரத்துவ நாள், செப்டம்பர் 27 இந்திய மகளிர் தினம். என்ற அடிப்படையில் இந்த 3 தினங்களை கொண்டாடுவதை நாம் வாழ்க்கையாக வழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எதிர்கால தலைமுறைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பன்முகத்தன்மையை கொண்டு செல்வோம். அதன் மூலமாக இரும்பு குண்டிலிருந்து எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா இதயத்தில் இருக்கிற இரும்பு குண்டுக்குள்ள பிற சமூகங்களுடைய இதயத்தில் இன்னமோ இரும்பு குண்டு அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் இருக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த இதயத்தில் இருக்கிற இரும்பு குண்டை தகர்த்திருக்கிற பணியில் இணைந்து களமாடுவோம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.